அடுத்து இந்த புத்தகத்தை பற்றி ஆய்வு செய்ய வருபவர் அருள்மொழிவர்மன். அதாவது இந்த புத்தகத்தின் சமூக அரசியலை பற்றி ஆய்வு செய்யும் தகுதி அவருக்கு இருக்கிறது. ஆவணப்படுத்தல், சமூக நீதி கோட்பாடு, பண்பாட்டு ஆய்வியல் என்பவற்றில் ஆர்வம் கொண்ட அருள்மொழிவர்மன் தமிழில் வலைப்பதிவுகள் பரவலான கவனத்தை பெற்ற காலப்பகுதியில் வலைப்பதிவுகள் மூலமாக எழுதத் தொடங்கியவர். அவரது தாயக கனவுகள், கண்டது மொழிதல், புறமகள், அறனறிந்த மூத்த அறிவுடையாள் கேள்மை ஆகிய 3 நூல்கள் வெளிவந்திருக்கின்றன. அப்பொழுது அருள்மொழிவர்மன் அவர்களை அழைக்கிறேன். நான் ஒரு பேச்சாளன் இல்லை, நான் எழுத்த மட்டும்தான் செய்து கொண்டிருக்கிற ஆள் அதனுடைய நான் எழுதி தன்னந்து வாசிக்கிறேன். ஸோ அதை ஒரு பொறுத்து சொல்லி நம்புகிறேன். ஜாழ்ப்பாண நகரத்தின் வளர்ச்சி வரலாறு என்கின்ற இந்த நூலின் வெளியீட்டு விழாவில் பேசுவதற்கான சந்தர்ப்பத்தையும் வழங்கிய என் மீது அன்பும் அக்கறையும் கொண்ட பெருமதிப்புக்குரிய நண்பர்களும் இந்த நிகழ்வை இங்கே ஒருங்கமைத்துக் கொண்டுள்ள ஓராயம் அமைப்பினைச் சேர்ந்தவர்களான பிரேமச்சந்திரா, தயாநிதி ஆகிய இருவருக்கும் என் தோழமை கலந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இங்கே வந்திருக்கின்ற நண்பர்கள், தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் சொல்லிக்கொண்டு இந்த உரையை ஆரம்பிக்கின்றேன். மயூரநாதன் அவர்கள் எழுதியிருக்கின்ற இந்த நூல் தனித்துவமானதும் இதற்கு முன்னர் இப்படியொரு நூல் வந்ததென்று தமிழில் சொல்வதற்கு முன்னுதாரணங்கள் இல்லாததும் ஒன்றாகும். ஜாழ்ப்பாண நகரத்தின் வளர்ச்சி வரலாறு என்பது இந்த நூலின் தலைப்பு. ஜாழ்ப்பாண நகரம் பற்றி இதற்கு முன்னர் வெளிவந்த வரலாற்று நூல்கள் கல்வெட்டுகள், கர்ணபரம்பரை கதைகள், தொன்மங்கள், அகழ்வாய்வு முடிவுகள் என்பனவற்றின் அடிப்படையில் அமைந்தனவாகும். ஆனால் மயூரநாதன் இதற்காக கைகொண்ட ஆய்வு முறை வித்தியாசமானது. நகரம் ஒன்றின் சமூகவியல், பண்பாடு, பொருளாதாரம், அரசியல் போன்றவை சார்ந்த வரலாறுகளின் அடையாளங்களாக உருவாக்கி நிலைத்திருப்பவையே நகரத்தின் உருவாக்கிய சூழல், பில்ட் என்வாயன்மெண்ட். குடியிருப்புகள், வீதிகள், பல வகையான கட்டிடங்கள், பூங்காக்கள், செயற்கையான நிலத்தோற்றங்கள் போன்றவை மேற்குறித்து உருவாக்கிய சூழலின் கூறுகள். இதனால் ஜாழ்ப்பாண நகரத்தின் தோற்றத்தையும் அதன் வளர்ச்சியையும் உருவாக்கிய சூழலின் வளர்ச்சி என்ற நோக்கு நிலையிலிருந்து எழுதுவதே எனது நோக்கமாக இருந்தது என்று இந்த நூலின் முன்னுரையில் மயூரநாதன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இந்த இடத்தில் இந்த நூலினை நாம் இன்னும் நன்கு புரிந்து கொள்வதற்கு உருவாக்கிய சூழல், பில்ட் என்வாயன்மெண்ட் என்பது என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும். உருவாக்கிய சூழல் என்பது இயற்கையாக அமையாமல் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட அமைப்புகளை குறிக்கும் ஒரு சொல்லாகும். இது பொதுவாக கட்டிடக்கலை, நிலப்பரப்பு கட்டிடக்கலை, நகர திட்டமிடல், பொது சுகாதாரம், சமூகவியல், மானுடவியல் போன்ற பல்வேறு துறைகளில் பயன்படுத்தப்படுகின்றது. மனிதர்களால் உருவாக்கப்பட்ட இத்தகைய இடங்கள் மனித செயற்பாடுகளுக்கான சூழலை வழங்குவதோடு மனிதர்களின் தேவைகளையும் விருப்பங்களையும் பூர்த்தி செய்வதற்காகவும் உருவாக்கப்பட்டவையாகும். குடியிருப்புகள், கட்டிடங்கள், வீதிகள், நகரங்கள், பூங்காக்கள் போன்றவற்றுடன் இவை தொடர்புபடுத்தப்படுகின்றன. இவ்வாறான உருவாக்கிய சூழலில் நிகழ்கின்ற மாற்றங்களை வைத்து செய்யப்படுகின்ற ஆய்வுகள் அந்த சமூகத்தின் வரலாறு, பண்பாடு, பொருளாதாரம் போன்றவற்றை பற்றி புரிந்து கொள்வதற்கு ஆதாரமாகவும் அமைகின்றன. ஜாழ்ப்பாண சமூகத்தின் வளர்ச்சி வரலாறு என்கின்ற இந்த நூல் ஜாழ்ப்பாண நகரத்தின் உருவாக்கிய சூழல்களான கோட்டை, கொத்தளங்கள், பாடசாலைகள், மத வழிபாட்டிடங்கள், குளங்கள், நீர்த்தேக்கங்கள், மயானங்கள், பூங்காக்கள், நீதிமன்றங்கள், கச்சேரி போன்ற அரசு அலுவலகங்கள் ஆகியவற்றின் அமைவிடங்களிலும் உருவவியலிலும் ஏற்பட்ட மாற்றங்கள், இடமாற்றங்கள் ஆகியவற்றை வைத்துக்கொண்டு ஜாழ்ப்பாண நகரம் உருவானதையும் அதன் எல்லைகள் காலத்துக்கு காலம் மாறிச் சென்றதையும் வரலாற்று ஆய்வுகளின் அடிப்படையில் எழுதியுள்ளார். எனவே இதுபோன்ற நூல்களுக்கு உரையாற்றுவது என்பது உண்மையில் கடினமானது. இன்னொரு வரலாற்று ஆய்வாளர் இதனை ஆராய்ந்து தகவல்களையும் ஆய்வு முறையையும் ஒப்பு நோக்கி ஆய்வு கட்டுரை எழுதலாம். ஆனால் வாசிப்பு அனுபவ கட்டுரை ஒன்றை எழுதுவது சாத்தியமற்றது அல்லது கடினமானது. எனவே எனது இந்த உரையில் இந்த நூலில் நான் வாசித்த சில சுவாரஸ்யமான விடயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதுடன் நான் இந்த நூலில் வாசிப்பினூடாக கண்டறிந்த சில விடயங்களையும் எனது கேள்விகள் சிலவற்றையும் பகிர்ந்து கொள்கின்றேன். முதலாவதாக ஜாழ்ப்பாண ராஜ்யத்தில் இது இந்த நூலில் நான் வாய்ச்ச விஷயங்களை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற சில இதில் ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். என்று சொல்லிச்சுன்னா இந்த புத்தகம் இப்போ நீங்கள் ஒரு அடியாக இருந்து வாசிக்க வேண்டிய புத்தகம் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு காஃபி டேபிள் புக் மாதிரி வச்சுட்டு வெவ்வேறு இது வாட்சி கொண்டு போய்க்கலே புதுதான தகவல்கள் இந்த புத்தகத்திலேருந்து உங்களுக்கு வந்தொன்று தான் இருக்க போகுது. ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் 2 பக்கம் அப்படியே வாட்சிட்டு போகலாம். ஸோ அந்த இன்ட்ரெஸ்டிங்கான இதை இருக்கிறதுக்காக இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய சில இதுகளை சொல்லி கொண்டு வாரேன். ஒன்று,
ஜாழ்ப்பாண ராஜ்யத்தில் போர்த்துகீசியர் வர்றதுக்கு முதல் காலடி வைப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே இலங்கையின் வடபகுதியில் ஜாழ்ப்பாணப்பட்டினம் அல்லது அதனையொத்த பெயர் கொண்ட நகரம் ஒன்று இருந்திருக்கிறது. இதுவே ஆரிய சக்கரவர்த்திகள் தலைநகராக கொண்ட சிங்க நகரமும் ஆகும் என்ற ஒரு கருத்தை அது அவர் சிவதியாராஜாண்ட ஒரு லண்டனில் இருக்கிற ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் அவற்றை ஒரு கருத்தை வச்சுக்கொண்டு இவர் அதை சொல்றார். அதே முக்கியமாக சொல்றேன்னு சொல்லிச்சுன்னா இன்றைய நவீன ஜாழ்ப்பாண நகரம் என்று சொல்றது வரலாற்றில் முன் சொல்லப்பட்ட ஜாழ்ப்பாணப்பட்டினமும் இன்றைய நவீன ஜாழ்ப்பாண நகரம் ஒன்று இல்லை என்ற ஒரு விஷயத்தை என்றதுக்காக அதை அவர் சொல்லிக் கொள்றார். இன்று பொதுவாக நல்லூர் நகரமானது ஜாழ்ப்பாணத்தின் ஒரு பகுதியாகத்தான் புரிந்து கொள்ளப்படுகின்றது. ஆனால் போர்த்துகேயர் வருகைக்கு முன்னர் நல்லூர் தனித்துவமானதாகவும் தலைநகராகவும் இருந்தது என்பதை இந்த நூலாசிரியர் சுட்டிக்காட்டுகின்றார். இந்த நூல் பல இடங்களில் பிற்காலங்களில் இருந்த பனவல்களையும் நிலப்படங்களையும் வைத்துக் கொண்டு தர்க்கபூர்வமான ஆய்வுகளுடன் அதற்கு முன்னிய ஜாழ்ப்பாண நகரம் பற்றி பேச்சு வடிவிலும் எழுத்திலும் இருக்கின்ற பல்வேறு தகவல்களையும் கதையாடல்களையும் ஆய்வு செய்து அவற்றின் சாத்தியப்பாட்டை ஆராய்ந்து கொள்கிறது. போர்த்துகேயர் ஜாழ்ப்பாணத்தை 39 ஆண்டுகள் மட்டும் ஆண்டாலும் அவர்களை விட ஒல்லாந்தர் காலத்தில் ஜாழ்ப்பாணம் பரப்பளவில் அதிகரிக்கவில்லை. இப்போ பொதுவாக ஆக்கணிக்கிறேன்னு சொல்லிச்சுன்னா போர்த்துகேயரிலிருந்து பிறகு ஒல்லாந்தர் வரையிலும் ஒல்லாந்தர் கிட்டத்தட்ட 1610 160 ஆண்டுகளுக்கிட்ட இலங்கையை ஆளினம்னு சொல்லிச்சுன்னா அந்த நேரத்தில் அந்த கோட்டையின் அளவு அதிகரிச்சிருக்கும்னு சொல்லி தான் ஒரு கருத்து வந்திருக்கும். அப்போ இவர் சொல்றார், போர்த்துகேயர் காலத்தில் இருந்த விட உள்ளாந்தர் காலத்தில் ஜாழ்ப்பாண அந்த பரப்பளவு அதிகரிக்கவில்லை, மாறாக சிறிதாகவே செய்தது. அதே நேரத்தில் போர்த்துகேயர் கால கோட்டையில் வெற்றிடமாக இருந்த இடங்களில் வீடுகளை கட்டியதால் சனச்சரிவு அதிகரித்தது. மேலும் ஒல்லாந்தர் தமது குடியேற்றவாத நாடுகளில் தமது நாட்டவர் குடியேறுவதை ஊக்குவிக்காமல் இருந்தனர். இந்த குடியேற்ற கொள்கையும் நகரின் அளவு சுருங்கி சென்றதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கின்றது. ஜாழ்ப்பாணத்தை போர்த்துகேயரிடமிருந்து ஒல்லாந்தர் கைப்பற்றிய பின்னர் தலைநகரை மாற்றுவதென்ற ஆலோசனை நடக்கின்றது. அதன்படி காங்கேசன்துறையை தலைநகராக்குவதென்று முடிவெடுக்கப்பட்டது. இதன்படி காங்கேசன்துறையில் கோட்டையொன்றை கட்டுவதற்கான தொடக்க வேலைகளும் நடைபெற்றிருக்கின்றன. ஆயினும் ஜாழ்ப்பாணத்திலிருந்து போர்த்துகேயரின் கோட்டையை மேம்படுத்தி கட்டிக்கொள்வது லாபகரமானது என்ற அடிப்படையில் இந்த முடிவு பின்னர் கைவிடப்படுகின்றது. போர்த்துகேசர் காலத்தில் இருந்த பாதுகாப்பு குறைந்த கோட்டையானது ஒல்லாந்தர் காலத்தில் அக்காலத்திலிருந்த நவீன தொழில்நுட்பங்களையும் இராணுவ ரீதியான உத்திகளையும் கண்டு கிழக்கு நாடுகளில் உள்ள கோட்டைகளில் மிகவும் பலம் வாய்ந்த கோட்டையாக உருவாக்கப்பட்டது. வரலாற்றில் எதேச்சியாக நடக்கின்ற சம்பவங்கள் அதற்கு பிந்தைய வரலாற்றை தீர்மானிப்பவையாக அமைந்து விடுகின்றன என்பதற்கு இது நல்லதொரு சான்றாக அமைகின்றது. ஒல்லாந்தர் காலம் முதல் வரலாற்று ரீதியாக ஜாழ்ப்பாண கோட்டையை மையமாக வைத்து வடமாகாணத்தில் எத்தனையோ விடயங்கள் நடந்திருக்கின்றன. கோட்டை ஒரு சமயம் ஜாழ்ப்பாணத்தில் இல்லாமல் காங்கேசன்துறையில் இருந்திருந்தால் இவற்றில் எத்தனை மாற்றங்கள் நடந்திருக்கக்கூடும். அடுத்து, ஜமுனா ஏரி ஒல்லாந்தரால் வெட்டப்பட்டதாக இருக்கும் என்கின்ற ஒரு வாதத்தை இந்த நூலில் நூலாசிரியர் முன்வைக்கின்றார். அத்துடன் சங்கிலி தோப்பு, மந்திரிமனை போன்றவை பற்றி இருக்கின்ற பல்வேறு கதையாடல்களை தாண்டி வரலாற்று ஆவணங்கள், கட்டட உருவாக்கங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் அவை கட்டப்பட்ட காலத்தையும் எவரால் அவை கட்டப்பட்டிருக்கலாம் என்பதையும் ஆய்வு நோக்கில் முன்வைக்கின்றார். குறிப்பாக ஜாழ்ப்பாண வைபவமாலையில் பழைய நல்லூர் கோயிலும் பிந்தைய போர்த்துகேய தேவாலயம் இருந்த இடத்திலேயே இப்போதைய நல்லூர் கோயில் மீண்டும் கட்டப்பட்டது என்றும், கந்தசாமி கோயிலை மீள கட்டவரும் காலத்தில் அங்கு குடியேறியிருந்த சோனக குடிகள் அதற்கு தடையாக இருக்கும் என்ற கரையதாலேயே தமிழர்கள் சோனகரை அங்கிருந்து அகற்றியதாகவும் சொல்லப்படுகின்றது. சொல்லப்படுவதற்கு போதிய ஆதாரங்கள் இல்லை என்றும் அவை குறித்து ஆராய வேண்டும் என்றும் கூறுகின்றார். நல்லூர் வீழ்ச்சியடைந்து ஏறத்தாழ 2 நூற்றாண்டுக்கு பின்னரே மயில்வாகன புலவர் ஜாழ்ப்பாண வைபவமாலையை எழுதினார். அக்காலத்தில் ஜாழ்ப்பாணம் ஒல்லாந்தர் ஆட்சியின் கீழ் அடிமைப்பட்டு கிடந்தது என்பதுடன் இந்து மத நடவடிக்கைகளும் தடை செய்யப்பட்டிருந்தன. அரிதாக நடந்த மத நடவடிக்கைகள் கூட மடங்கள் என்கின்ற பெயரில் இயங்கிய இடங்களில் மறைவாகவே நடந்து கொண்டிருந்தன. இத்தகைய ஒரு சூழலில் மயில்வாகன புலவர் ஜாழ்ப்பாண வைபவமாலையை ஒல்லாந்த அதிகாரி ஒருவரின் வேண்டுகோளுக்கு இணங்க எழுதினார் என்று சொல்லப்பட்டாலும் அவரது எழுத்தில் ஜாழ்ப்பாணத்தில் சைவ மதத்தினருக்கென்று ஒரு பொற்காலம் இருந்தது, ஜாழ்ப்பாணம் சைவர்களின் பூமியாக காலனித்துவவாதிகள் வருகைக்கு முன்னர் இருந்தது என்று காட்டும் வரலாற்றை புனைந்து காட்டும், அதாவது ரீநரேட்டிவ் செய்யும் ஒரு நோக்கம் இருந்தது என்று கருதுகின்றேன். பிரித்தானியர் ஆட்சி காலத்தில் பெர்சிவல் ஆக்லண்ட் டைக் என்கின்ற ஆளுநரின் காலம் நவீன ஜாழ்ப்பாணத்தை வடிவமைத்தது என்று சொல்லலாம். போர்த்துகேசியர் ஒல்லாந்தர் காலங்களில் கோட்டைக்குள்ளேயே அரச நிர்வாகம் நடந்து வந்தது. டைக் தனது சொந்த பணத்தில் வாங்கிய நிலத்தில் கச்சேரியை அமைத்தார். பெர்சிவல் ஆக்லண்ட் டைக் பற்றிய விரிவான வாழ்க்கை வரலாற்று கட்டுரை ஒன்றை வரலாற்று பேராசிரியரான பெர்ட்ரம் பஸ்யாம்பிள்ளை என்பவர் எழுதியுள்ளார். இவரது ஆக்கம் நார்த் சிலோன் என்கின்ற நூலில் முதலாவது அத்தியாயமாக ராஜா ஆஃப் த நார்த் என்ற கட்டுரை அமைந்திருக்கின்றது.
அந்த கட்டுரையை வந்து நாங்கள் வந்து அதன் கால முக்கியத்துவம் கருதி வந்து தமிழ் டிரான்ஸ்லேஷன் கந்தியா சண்முகம் செய்தவர் அதை இப்போ வந்து ஒன்று இந்த புதிய சூழ்நிலை ஒரு மேகசினில் வந்து நாங்கள் விட்டுனாங்களே, அதாவது தேடி பார்த்தா அந்த டைக்கின முக்கியத்துவம் வந்து விளங்கும். எப்படி அந்த அவர் வந்து ஒரு காலனித்துவ ஆளுநராக இருந்தாலும் இந்த நவீன ஜாழ்ப்பாணத்தின் உருவாக்கத்துக்கு அவர் வந்து எப்படி ஒரு முக்கிய பங்களிச்சிருக்காருன்னு அந்த கட்டுரையில் பார்த்தா தெரியும். அம்மை, தொழுநோய் போன்ற நோய்களுக்கு மாத்திரமே அரசு நிதியில் வைத்தியம் பார்ப்பது என்பது அன்று வழக்கமாக இருந்தது. ஏனைய தொற்று நோய்கள், இறப்புகளை கட்டுப்படுத்த அரசாங்க வைத்தியசாலைகள் அவற்றையும் ஆரம்பிக்கும் முனைப்பு பிரித்தானியரிடம் இருக்கவில்லை. அதே நேரம் உள்ளூர் முயற்சிகளால் வைத்தியசாலைகள் உருவாக்கப்பட்டதால் உதவித்தொகையை வழங்க அரசாங்கம் தயாராக இருந்தது. இந்த சூழலில் ஆபத்துக்கு உதவி சங்கம் ஃப்ரெண்ட் இன் நீட் சொசைட்டி என்கின்ற ஒரு தொண்டு நிறுவனம் இலங்கையில் அறிமுகமானது. ஜாழ்ப்பாண ஆபத்துக்கு உதவி சங்கம் டைக்கின் தலைமையில் இயங்கியது. இதன் மூலம் ஒரு வைத்தியசாலையை நிறுவலாம் என்று டைக் திட்டமிட்டார். ஏற்கனவே சேர்க்கப்பட்ட நன்கொடைகள் மூலமும் பிற வழிகள் மூலமும் நிதி சிறிது சேர்க்கப்பட்டிருந்தது. இது போதுமாக இல்லாததால் மேலதிகமாக நிலம் வாங்கவும் மேலதிக செலவுக்காகவும் அரசாங்கத்திடம் பணம் கூறப்பட்டு ஆரம்பிக்கப்பட்ட அதுதான் அதன் வளர்ச்சி தான் இன்றைய ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற வந்து அந்த பெரிய ஹாஸ்பிட்டல். இதுக்கு அடுத்துதான் அந்த வாசிப்பின் வழியாக இதில் வந்து கண்டடைந்த சில விஷயங்களையும் நான் ஷேர் பண்ணாமல் சொல்லி வந்திருக்கிறேன் உண்டு. பொதுவாக ஜாழ்ப்பாண மாவட்டம் பற்றி அது மணி ஆர்டர் பொருளாதாரத்தில் தங்கியிருந்த என்கின்ற ஒரு விமர்சனம் ஒன்று சொல்லப்படுவது உண்டு. அன்றைய வடமாகாணத்தின் நிலப்பரப்பில் 11.5% மட்டுமே இருந்த ஜாழ்ப்பாணம் அதன் சனத்தொகையில் 55% கொண்டிருந்தது என்று இந்த நூலில் குறிப்பிடுகின்றார். எனவே வடமாகாணத்தின் வரி என்று வரும்பொழுது பெரும்பாலான வரியை செலுத்தியவர்கள் ஜாழ்ப்பாணத்தவர்களாகவே இருப்பர். ஆனால் இந்த நூலில் பக்கம் 328 ஜாழ்ப்பாண மக்கள் ஏற்கனவே பிற மாகாணங்களை விட கூடுதலாக வரிகளை செலுத்த வேண்டி இருந்ததால் மேலதிக வரி அறவிடுவதை டைக் விரும்பவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி ஜாழ்ப்பாண பெண்கள் கல்வி பாரம்பரியம் 18ஆம் நூற்றாண்டு முதல் 19ஆம் நூற்றாண்டு வரை என்கின்ற கட்டுரையில் குரமகளும் 1800ஆம் ஆண்டு முதல் 1805ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் வடக்கு மாகாணத்தில் 10,000 ரிக்ஸ் டாலர், அப்போ இருந்த ஒரு பண அலகு வந்து ரிக்ஸ் டாலர் என்று சொல்லி, ஸோ குரமலை என்ன சொன்னா வந்து அந்த 5 வருஷத்துல வடமாகாணத்தில் வந்து அறவிடப்பட்ட வந்து டேக்ஸ் வந்து 10,000 ரிக்ஸ் டாலர்ஸாக வந்து இருந்திருக்குது. இலங்கையில் மிச்ச அவ்வளவு மாகாணத்தை சேர்த்து வந்து அறவிடப்பட்ட தொகை வந்து அதை விட குறைவாக வந்து இருந்திருக்குன்னு ஒரு இதை வந்து சொல்கிறேன். ஸோ வடமாகாணம் வந்து அந்த காலப்பகுதியில் வந்து ஒரு செல்வச்செழிப்பான இடமாக இருந்திருந்தபடியாக தான் டேக்ஸ் கூட பே பண்ணியிருக்கின்றா. அதுக்கான வந்து அந்த ரிசோர்ஸஸ் வந்து இன்னும் இருந்தன்ற விஷயத்தை வந்து நாங்கள் ஆராயணும். அடுத்து, பொருளாதார ரீதியில் அதிக வருமானம் ஈட்டக்கூடிய பல்வேறு நடவடிக்கைகளில் ஒல்லாந்தர் ஈடுபட்டிருக்கின்றனர். குறிப்பாக அவர்களது ஆட்சியின் தொடக்க காலத்தில் இருந்தே வேளாண்மையை முன்னேற்றுவதில் தீவிரம் காட்டியிருக்கின்றனர். இதன் விளைவாக குளங்களை சுற்றியிருந்த தாழ்வான பகுதிகளில் நெல் வயல்கள் தோற்றம் பெற்றிருக்கின்றன. அத்துடன் முடிந்த அளவுக்கு தென்னை, மா, பலா போன்ற மரங்களை நடுவதில் கவனம் செலுத்தும்படி ஜாழ்ப்பாண கட்டளை தளபதிக்கும் திசாவைக்கும் மேலிடம் அறிவுறுத்தல் வழங்கியிருந்தது. அத்துடன் நகரச்சூழலில் இருந்த ஓரளவு மேடான பகுதிகளில் தென்னை அல்லது வேறு வகையான பயிற்சிகளும் இடம்பெற்றுள்ளன. அத்துடன் ஒல்லாந்தர் சாயத் தொழிலை வளர்க்கும் முயற்சிகளிலும் ஈடுபட்டுள்ளனர். அதே போல சேனியர், செட்டியார் போன்ற சமூகங்களின் வருகையும் ஒல்லாந்தர் காலத்திலேயே நிகழ்ந்திருக்கின்றது. இது இக்காலத்தில் நெசவு தொழில் விருத்தியடைந்ததையும் வணிக நடவடிக்கைகளில் வளர்ச்சி அடைந்ததையும் காட்டுகின்றது. இந்த இடத்தில் ஒரு முரண்மையையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஒல்லாந்தர் காலத்தில் வேளாண்மை முயற்சிகள் மட்டுமில்லாமல் வேறு சில தொழில்களும் குளங்களை மையமாக வைத்தே வளர்ச்சி அடைந்திருக்கின்றன. இது பிரித்தானியர் காலத்திலும் தொடர்ந்து இருக்கின்றது. ஆயினும் நிலத்தேவையையும் சுகாதார சேவைகளையும் சாக்காக கொண்டு குளங்களை மூடுகின்ற நடவடிக்கைகள் அந்த காலத்திலும் நடந்து இருக்கின்றன. குளங்கள் சுத்தமாக இல்லை, அவற்றிலிருந்து துர்நாற்றம் வருகின்றது, கொலரா பரவலை தடுப்பது போன்ற காரணங்கள் கூறி குளங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. இந்த போக்கு இன்னும் தொடர்வதை காணலாம். இப்பொழுதும் கூட ஜாழ்ப்பாண குடாநாட்டில் பராமரிக்கப்படாத குளங்கள், நுளம்பை கட்டுப்படுத்தல், டெங்குவினை கட்டுப்படுத்தல் போன்ற பல்வேறு காரணங்களை கொண்டு தொடர்ந்து குளங்களும் கேடிகளும் மூடப்பட்டு கொண்டு வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து, போர்த்துகீசிய ஒல்லாந்தர் கால ஆவணங்களின்படி ஜாழ்ப்பாண குடாநாட்டில் மக்கள் செறிந்து வாழ்ந்த பொழுது அவர்கள் விவசாயம், மீன்பிடி போன்ற அடிப்படை தொழில்களில் அன்றி வணிகம் போன்ற சேவை தொழில்களில் பெருமளவு அக்கறை கொண்டிருக்கவில்லை. உள்ளூரில் கடை நடத்தும் உரிமையும் பரங்கியருக்கும் கிறிஸ்தவருக்கும் மட்டுமே வழங்கப்பட்டிருந்தது. அத்துடன் ஜாழ்ப்பாண சமுதாய அமைப்பும் பரம்பரை தொழில்களிலிருந்து எவரும் விலகுவதற்கு இடமளிப்பதாக இருக்கவில்லை என்று இந்த நூலில் மயூரநாதன் சரியாகவே கூறுகின்றார். ஆனாலும் இது இன்னும் ஆழமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஜாழ்ப்பாண குடாநாட்டில் பூர்வகுடிகளாக இருந்த விவசாயத்தையும் மீன்பிடியையும் தவிர ஏனைய தொழில்களை செய்த மக்கள் எல்லோரும் ஏதோ ஒரு விதத்தில் இவர்களில் தங்கியிருப்பவர்களாகவே இருந்துள்ளார்கள்.
அவர்களில் பெரும்பகுதியினர் இவர்களுக்கு குடிமைத் தொழில் செய்பவர்களாகவும் இருந்திருப்பர். நிலத்தையும் கடலையும் அடிப்படையாக வைத்த 2 சாதிய ஒழுங்குகள் யாழ்ப்பாண குடாநாட்டில் இருந்திருக்க வேண்டும் என்பதை நான் தொடர்ந்து முன்வைத்து வருகின்றேன். நான் இங்கே முன்வைப்பது ஒரு உறுதியான முடிவு அல்ல. நான் மேற்கொண்ட அவதானிப்புகள் மற்றும் அனுமானங்களின் அடிப்படையில் உருவான ஒரு தொடக்க நிலை கருத்தியல் கருதுகோள் மட்டுமே. இது மேலதிக ஆய்வுகளாலும் ஆதாரங்களாலும் மேலும் உறுதிப்படுத்த வேண்டியது. ஜாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை வணிக முயற்சிகள் வெளியில் இருந்து வந்தவர்களால் செய்யப்படுவதற்கு ஜாழ்ப்பாணத்தில் நிலவிய சாதிய அமைப்புகளும் சாதியம் சார்ந்த தொழில்களும் காரணமாக இருக்கலாம். வணிக முயற்சிகள் குறிப்பாக முஸ்லிம்கள், செட்டிமார், தென்னிந்திய மலையாளத்தினர் வசம் இருந்தது. இன்றும் ஜாழ்ப்பாண குடாநாட்டு மக்களிடம் பரவலாக உள்ள வழக்கத்தின்படி பெரும்பாலான வணிகர்கள் ஜாழ்ப்பாண குடாநாட்டு சூழ இருந்த தீவு பகுதியிலிருந்து வந்தவர் என்று கருதப்படுவது இத்துடன் ஒப்பு நோக்கலாம். இந்நூலின் 230ஆம் பக்கத்தில் அக்காலத்தில் ஜாழ்ப்பாண குடாநாட்டில் வாழ்ந்த ஒல்லாந்தருக்கு நல்லூர் ஒரு சுற்றுலாத்தலமாக விளங்கியதாக தெரிகின்றது. அவர்கள் ஆண்கள், பெண்கள், பிள்ளைகள் அடங்கிய பெரிய குழுக்களாக இப்பகுதிக்கு சென்று பல நாட்கள் தங்கி அதன் அழகையும் காட்சிகளையும் பிற களிப்பூட்டும் விடயங்களையும் நுகர்ந்து திரும்பினர். இவ்வாறு ஒரு பொழுதுபோக்கு இடமாக அல்லது சுற்றுலா தலமாக செயற்படுவதற்கு தேவையான கட்டிடங்களும் பிற சிறப்பு வசதிகளும் இப்பகுதியில் உருவாகி இருக்கலாம். பின்னர் குறிப்பிட்ட தாமரை குளமும் ஜமுனாரியும் கூட இவ்வசதிகளின் பகுதிகளாக இருந்திருக்கக்கூடும் என்று குறிப்பிடப்படுகின்றது. மரபுரிமை சார்ந்து பேசுகின்ற பொழுது மரபுரிமை சார்ந்த விடயங்களை சரியான முறையில் பரவலையடைய செய்யும் பொழுது அதனை வைத்து சுற்றுலாத்துறையை வளர்ச்சியடைய செய்யலாம் என்பதும் சொல்லப்படுவதுண்டு. கனடாவில் கூட சுற்றுலா பயணிகள் அதிகம் இருக்கின்ற பல்வேறு இடங்கள் மரபுரிமை சார்ந்த இடங்களாகவும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களாகவும் இருப்பதை நாம் அறிவோம். இலங்கையை தன்னுடைய பொருளாதார ரீதியிலான வீழ்ச்சியை எதிர்கொள்வதற்கு சுற்றுலாத்துறையை வளர்த்தெடுப்பதை ஒரு வழிமுறையாக கைகொள்கின்றது. ஜாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை அங்கே சுற்றுலாத்துறையை விருத்தியடைய செய்யும் பொழுது நல்லூர் மீண்டும் முக்கியத்துவம் அடைந்த ஒரு நகரமாக மாறக்கூடும். அடுத்து, கோட்டைக்கு வெளியே ஐரோப்பியர் அல்லாதோரின் நகரம் என்று குறிப்பிடப்பட்டுள்ள பகுதி இன்றைய பெரிய கடையை அண்டிய பகுதியாகும். இந்த இடத்தில் போர்த்துகேயர், ஒல்லாந்தர், பிரித்தானியர் ஆகியோரின் ஆவணங்களில் குடியேற்றவாத நாடுகள் இருந்த பகுதிகளை, அதாவது அவையில் கேட்கல தாங்கள் இல்லாமல் இருந்த மற்ற பகுதிகளை கேட்கல அது ஐரோப்பியர் அல்லாத நகரம் என்று குறிப்பிடுவது ஒரு மரபாக வைத்திருக்கின்றனர். இது ஒரு காலனித்துவ மனநிலை என்பதை நாம் அவதானிக்க வேண்டும். 1881ஆம் ஆண்டு எடுத்த சனத்தொகை கணக்கெடுப்பின்படி இலங்கை தீவு முழுவதும் வாழ்ந்த ஐரோப்பியர் வெறும் 4836 பேர் மாத்திரமே. அதாவது மொத்த சனத்தொகையில் வெறும் 0.2% இருந்த ஐரோப்பியர்கள் தாம் அல்லாதவர்களை பிறர் என்று நினைத்து அவர்கள் இருந்த நகரங்களை எல்லாம் ஐரோப்பியர் அல்லாத நகரங்கள் என்று தமது ஆவணங்களில் பதிவு செய்திருக்கின்றார்கள். அடுத்து இந்த 3 வெவ்வேறு அவதானங்களை பதிவு செய்யணும்னு யோசிக்கிறேன். 1819ஆம் ஆண்டு நிலப்படம் ஒன்றை இந்த நூலில் மயூரநாதன் பகிர்ந்திருக்கின்றார். இதில் வலிகாமம் பிரதேசத்தில் இருக்கின்ற 19 கோவில் பெற்ற பிரிவுகளையும் அவற்றில் அடங்கும் 60 ஊர்கள் அல்லது துணை பிரிவுகளையும் குறித்து காட்டுகின்றது இந்த நிலப்படம். இந்த நிலப்படம் காட்டும் கோயில் பெற்றுக்களின் துணை பிரிவுகள் அல்லது கிராமங்கள் முன்னர் குறிப்பிட்ட போர்த்துகேசியர் பட்டியலில் உள்ளவற்றை பெரும்பாலும் ஒத்துள்ளன. ஆனால் இன்றைய ஜாழ்ப்பாண மாநகர சபை எல்லைக்குள் அடங்கிய சுண்டிக்குழி, கரையூர், சிவியாதெரு, கொழும்புத்துறை எனும் முன்னைய பிரிவுகளுடன் கடையர் குடியிருப்பு, நலவ பரப்பு எனும் 2 கூடுதல் துணை பிரிவுகளை காட்டியிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. எனினும் இந்த பகுதிகளை தனியாக காட்டியிருப்பதன் காரணம் புரியவில்லை என்று மயூரநாதன் குறிப்பிடுகின்றார். இதே சமயம் இந்த நூலின் இன்னொரு இடத்தில் வரிகள் அறவிடப்பட்ட பொழுது கரையூர் மக்களிடம் வரி அறவிடப்படவில்லை, அதற்கான காரணம் தெரியவில்லை என்றும் குறிப்பிடுகின்றார். சமூகவியல் நோக்கில் இது முக்கியமான ஒரு விடயம். எமது சமூகம் சாதிகளாக பிரிக்கப்பட்டு உரிமைகள் மறுக்கப்பட்டு குடிமைகளாக சமூகங்கள் வைத்திருந்த ஒரு சமூகம். இங்கு ஒரு குறிக்கப்பட்ட சமூகத்திடம் வரி அறவிடப்படவில்லை என்பது ஒரு சமூகவியல் ரீதியில் அதனை ஆராய வேண்டும் என்பது முக்கியம். அதற்கு நுணுக்கமான சாதிய ரீதியான காரணங்கள் இருந்திருக்கும் என்றே கருதுகின்றேன். இலங்கையில் கல்வி வரலாறு, ஜாழ்ப்பாண மாவட்ட பாடசாலைகளின் வரலாறு என்பன நான் விரும்பி தேடுகின்ற பரப்பில் அமைவன. நாம் ஜாழ்ப்பாணத்தில் கற்றுக்கொண்டிருந்த காலத்தில் தமிழ் கான்வென்ட், இங்கிலீஷ் கான்வென்ட் அல்லது ஹாலி ஃபேமிலி கான்வென்ட் என்கின்ற 2 பாடசாலைகள் இருந்தன. அண்மையில் ஜாழ்ப்பாண மாவட்ட பாடசாலைகள் குறித்த வேறொரு வேலைக்காக தேடிய பொழுது இந்த 2 பாடசாலைகளும் ஒன்றிணைக்கப்பட்டதை அறிந்தேன். ஆயினும் அவற்றுக்கிடையிலான வேறுபாடுகளும் இந்த பெயர்களால் இவை அழைக்கப்பட்டமைக்கான காரணங்களும் எனக்கு தெரிந்திருக்கவில்லை. இந்த பாடசாலையில் கற்ற வெவ்வேறு பேரிடம் கேட்டிருந்த பொழுது அவர்களுக்கும் அந்த வரலாறு தெரிந்திருக்கவில்லை.
இந்த நூலில் அதுக்கான அந்த வழியொன்று வந்திருக்குது என்னன்னா 1848 உருவான கத்தோலிக்க பெண்கள் பாடசாலை ஒன்று அடைக்கல மாதா தேவாலய அளவில் இயங்கி வந்தது. அதே ஆண்டு அந்த பாடசாலை முற்றவடிக்கையார்கள் இருந்த ஒரு தனியார் வீட்டிற்கு இடம் மாறி சென்று இயங்கியது. 1862 திருக்குடும்ப கன்னியர்கள் யாழ்ப்பாணம் வந்தபொழுது பாடசாலைக்கு அயலிருந்த வீடொன்றில் அவர்கள் இருக்க ஒழுங்குகள் செய்யப்பட்டு பாடசாலையும் அவர்கள் பொறுப்பில் விடப்பட்டது. கிறிஸ்தவர் இல்லாத அநாத பெண் பிள்ளைகள், அதாவது கிறிஸ்தவர் இல்லாத அநாத பெண் பிள்ளைகள் நலனுக்காகவும் அவர்களுக்கும் கல்வியளிக்க வேண்டும் என்பதற்காகவும் அருகில் இருந்த வீடொன்றை பெற்று அதையும் திருக்குடும்ப கன்னியர் மடத்திலிருந்துமே இந்த கத்தோலிக்க திருச்சபை வந்து ஒப்படைக்குது. பொதுவாக கத்தோலிக்க திருச்சபையினரின் கல்வி நடவடிக்கைகள் சமூக நல திட்டங்கள் அனைத்தையும் மதமாற்றும் நோக்குடனானவை என்று கூறி கடந்து செல்லும் போக்கு அண்மை காலமாக வழக்கில் இருக்கின்றது. ஆனால் அதை தாண்டி மனிதநேயத்தின் அடிப்படையிலான பல்வேறு நடவடிக்கைகளையும் திட்டங்களையும் அவர்கள் நடைமுறைப்படுத்தி இருக்கின்றனர் என்பதனை இதுபோன்ற சின்ன சின்ன விடயங்கள் காட்டியிருக்கின்றன. அந்த தமிழ் கான்வென்ட் என்று சொல்றது வந்து என்னென்னு வந்திருக்குன்னா வந்து அது வந்து அந்த கன்னியர் மடம் நடத்தி இருக்குது. ஆனால் அது வந்து கிறிஸ்டியன்ஸ் இல்லாத ஆக்களுக்காக வந்து அவையில் அந்த டைம்ல வந்து ஒரு ஸ்கூலை வந்து நடந்திருக்கிறோம் வந்து அதுதான் அப்படி வந்து ஓவர் இயர்ஸ் வந்து தமிழ் கான்வென்ட் வந்து ஒன்று இருக்குது. இந்நூலின் பக்கம் 290 இந்து சமயத்தின் வளர்ச்சியை பொறுத்தவரை இக்காலகட்டம் முக்கியமானது. இந்துக்களை மதமாற்றம் செய்யும் செயற்பாடுகளை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகள் இக்காலப்பகுதியில் முனைப்பு பெற்றன. இதில் ஆறுமுக நாவலரின் செயற்பாடுகள் முன்னணியில் இருந்தன. கோயில்களை ஆகம விதிகளுக்கு அமைய முறைப்படுத்துவதற்கும் சில வேண்டாத பழக்கங்களை ஒழித்து சீர்திருத்தம் ஏற்படுத்தவும் நாவலர் முயற்சி செய்தார் என்று குறிப்பிடப்படுகின்றது. அத்துடன் அதேவேளை கிராமிய கோயில்களும் நாட்டார் வழிபாட்டு முறைகளும் படிப்படியாக அறியதற்கும் நாவலரின் பரப்புரைகள் ஓரளவுக்கு காரணமாகின. சரியோ பிழையோ காலப்போக்கில் யாழ்ப்பாண நகரத்தின் இந்து பகுதிகளின் நிலத்தோற்றம் குறிப்பிட்ட தன்மையை கொண்டனவாக வளர்ந்ததில் நாவலரின் தாக்கம் இருந்தது எனலாம் என்று கூறுகின்றார் மயூரநாதன். இந்த நூலை பொறுத்தவரை பெரும்பாலும் மனிதர்கள் பற்றிய அபிப்பிராயங்களை கூறும் பொழுது ஏற்கனவே இருந்த ஆவணங்களையும் பதிவுகளையும் குறிக்கப்பட்டவர்களின் எழுத்துக்களையும் சுட்டிக்காட்டியே பேசுகின்ற நூலாசிரியர் நாவலர் குறித்த மட்டும் தனிப்பட்ட அபிப்பிராயத்தை கூறுவது என்று தெரியவில்லை. யாழ்ப்பாண பெண்களின் கல்வி பாரம்பரியம் 18ஆம் நூற்றாண்டு முதல் 19ஆம் நூற்றாண்டு வரை என்கின்ற குரமகள் எழுதிய ஆய்வு கட்டுரையில் குரமகள் சொல்கின்ற கூற்றொன்று இங்கே கவனிக்கத்தக்கது. 6 ஆண்களை மதம் மாற்றுவதிலும் பார்க்க ஒரு பெண்ணை மதம் மாற்றுவது தான் முக்கியமானதும் பிரயோசனமானதும் என 1820களில் மிஷனரிமாருக்கு தெரிந்த உண்மை சைவ சமய புத்திஜீவிகளுக்கு ஏன் தெரியாமல் போயிற்று என்றும் தமிழையும் சைவத்தையும் வளர்க்கவும் காக்கவும் என்று மிஷனரிமாரிடமிருந்து புதிதாக நுணுக்கங்களை உள்வாங்கிக் கொண்டு செயற்பட்ட ஆறுமுக நாவலர் அந்த நோக்கத்துக்காக தன்னும் பெண்கள் கல்வியை பற்றி சிந்திக்காமல் இருந்தது ஏனென்றும் குரமகள் கேட்டிருக்கின்றார். நாவலரை சைவ மறுமலர்ச்சியின் மூலவர் என்று கூறுவதை விட சமகாலத்தில் மதவாதத்தை பரப்பவும் மதத்தின் பெயரால் சமூகத்தில் நிலவும் ஏற்றத்தாழ்வுகளையும் சமூக அநீதிகளையும் நியாயப்படுத்துவதற்கான குறியீடாகவே ஐக்கனாகவே நாவலர் பயன்பாட்டில் உள்ளார். ஒரு நூல் வாசிப்பு எமது ஏனைய வாசிப்பு அனுபவம் கருத்தியல் நிலைப்பாடு ஆகியவற்றுடன் ஊடாடி புதிய திறப்புகளையும் புதிய வாசிப்புகளையும் செய்யும். இவ்வாறான விடயங்கள் மேலும் சமூகவியல் வரலாற்று நோக்கிலான ஆய்வுகளுக்கான வாய்ப்புகளை தருகின்றன. அத்தகைய ஒரு நூலாக மயூரநாதனின் யாழ்ப்பாண சமூகத்தின் யாழ்ப்பாண நகரத்தின் வரலாறு வளர்ச்சி அமைந்திருக்கின்றது. அனைவருக்கும் நன்றி.